தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி வரும் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிந்த பின்னர் எந்த நேரத்திலும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிடும் என்று கூறப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் நீடித்த நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி முடிவை தேசிய தலைமையே முடிவு செய்யும் என்று காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடருவது குறித்து டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். முதல்வர் ஸ்டாலின் உடன் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கூட்டணி குறித்த முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள், முதியோர், கைம்பெண்கள் உள்ளிட்ட விளிம்பு நிலையில் இருப்போருக்கு மாதாந்திர உதவித்தொகையுடன் 2000 ரூபாய் சிறப்பு நிதியை வழங்கியுள்ளது தமிழ்நாடு அரசு. 37,79,000 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் தலா 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மீனவ குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையை தமிழக அரசு விடுவித்துள்ளது. 1,62,900 குடும்பங்களுக்கு தலா 8,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பட்டப்பகலில் பைக்கில் சென்று கொண்டிருந்த நகை தொழிலாளியிடம் கத்தி முனையில் 4 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கொள்ளையடித்தவர்களை விழுப்புரம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொலையாளிகளை பிடிக்க 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நாங்குநேரி முழுவதும் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நாங்குநேரியில் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. குற்றவாளிகள் அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியிருக்கிறது. நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்திற்கு தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டாப் மாநிலத்தில் காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபி எங்கே என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஈரானில் உள்ள 7 மிக முக்கியமான மருத்துவமனைகள் இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலில் சிதலமடைந்துள்ளன. 4வது நாளாக தாக்குதல் நீடிக்கும் நிலையில் ஈரானில் பலி எண்ணிக்கை 555ஆக உயர்ந்துள்ளது. ஈரான் மற்றும் லெபனான் மீது ஒரே நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் நடத்தப்படும் தாக்குதலால் ஏராளமான கட்டடங்கள் உருகுலைந்துள்ளன. இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு படைகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டரில் 4.3 பதிவான நிலையில் சேத விவரங்கள் குறித்த தகவல் வெளியாகவில்லை. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 4வது நாளாக துபாய், அபுதாபி, சார்ஜா உள்ளிட்ட நகரங்களுக்கான 31 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து 37 பயணிகளுடன் துபாய்க்கு புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானம்
மீண்டும் சென்னையிலேயே தர இறங்கியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கிணற்றுக்குள் கார் பாய்ந்த விபத்தில் சென்னையைச் சேர்ந்த 4 வழக்கறிஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவண்ணாமலையில் கிரிவலம் முடித்து மீண்டும் சென்னை திரும்பிய போது இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. சென்னை அசோக் நகரில் 12 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்ட 9 முதல்வர் படைப்பகங்கள் கொண்ட நவீன நூலகங்களும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. மற்றும் நவீன நூலகத்தினை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 15,650 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,25,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இந்தியாவில் இன்று மாலை 3:20 மணிக்கு தொடங்கி 6:45க்கு முடிவடைகிறது. சந்திர கிரகணத்தை ஒட்டி பழனி முருகன் கோயில் உட்பட தமிழகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் நடை அடைக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சந்திர கிரகணத்தையொட்டி காலை 9 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. இரவு 7:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஆலயம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்ட பின்னர் 8:30 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. சிவகங்கையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் ஒருவர் கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தாயாருக்கு உதவியாக இருந்த பெண்ணை கத்தியால் குத்தியவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்காமங்கலம் துறை கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈரானில் சிக்கியுள்ளனர். போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகை களைகட்டியுள்ளது. ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தியும் ஒருவருக்கொருவர் வண்ணப் பொடிகளை பூசியும் பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரானின் உச்ச தலைவர் படுகொலையை மத்திய அரசு கண்டிக்காததை காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரான் விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு மௌனமாக இருப்பது பொறுப்பை தட்டி கழிக்கும் செயல் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரான் உச்ச தலைவர் கமனி படுகொலையை கண்டித்து காஷ்மீரில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் 2வது நாளாக முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீநகர், பூஞ்ச் மாவட்டங்களில் அசம்பாவிதங்களை தடுக்க பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். T20 உலக கோப்பையில் முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறப்போவது யார்? நாளை இரவு 7 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் தென் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்தியாவின் 5 மாநிலங்களில் நடத்தப்படவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலின் தேதி மார்ச் 16 அன்று அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. ஒருபுறம் தேர்தல் எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரும் சூழலில், மற்றொருபுறம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனையை நடத்தி முடித்துள்ளது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் வரும் மார்ச் 9, 10 ஆகிய தேதிகளில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய குழு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய உள்ளது. இதற்கிடையே 10 மாநிலங்களின் 37 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வரும் மார்ச் 16ஆம் தேதியன்று நிறைவடைய உள்ளது. இதனால் 5 மாநிலங்களின் தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு மார்ச் 14 அல்லது 16ஆம் தேதி வெளியாகும் என கூறப்படுகிறது.
தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பு நிதி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாயை மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3,200 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாயும் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மீனவர் குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக குடும்பம் ஒன்றுக்கு 8,000 வீதம் மொத்தம் 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசுந் தேயிலைக்கு கிலோ 2 ரூபாய் ஆதார விலை என 8,53,00,000 ரூபாய் நிதி வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். விளிம்பு நிலையில் இருக்கும் முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து பயனாளிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போ ஏழை வாழைக்கெல்லாம் பயனுள்ளதாக தான் இருக்குதுப்பா. வீடு தேடி மருத்துவம்னு சொல்லி அதையும் வயசானவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரேஷன் பொருளையும் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்கப்பா. நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி பென்ஷன் வாங்குகிறேன். மாதம் 1,500 ரூபாய். இந்த மாதம் 2,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. இன்னும் எனக்கு வரல, வந்தால் சந்தோஷம். முதலமைச்சருக்கு நன்றி. ஒரு 1,200 வாங்குறவங்களுக்கு 3,200 என்றும், எங்களுக்கு 2,000க்கு 4,000 என்றும் அளித்த தமிழக முதல்வருக்கு மாற்றுத்திறனாளியின் சார்பாக என் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இது ரொம்ப பயனுள்ளதான விஷயம் தாங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளி கொடுக்கக்கூடிய தொகை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறனால, அதிகமாக சேர்த்து கொடுக்கறனால மகிழ்ச்சியான விஷயம் தான். 1,000 ரூபாய் இருந்தது 1,200 கொடுக்குறாங்க. அது இப்போ 2,000ன்றது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். வரத்துக்கு போகிறதுக்கு செலவுக்கு மாத்திரைக்கு மருந்துக்கு சிறப்பு. 2,000ன்றது மிக்க மகிழ்ச்சி என்று முதலமைச்சருக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் ஆனால் வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். 1,000 ரூபாய் இருந்தது 1,200 கொடுக்குறாங்க. அது இப்போ 2,000ன்றது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். வரத்துக்கு போகிறதுக்கு செலவுக்கு மாத்திரைக்கு மருந்துக்கு சிறப்பு. 2,000ன்றது மிக்க மகிழ்ச்சி என்று முதலமைச்சருக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். கோடை காலத்தில் அதிகம் பரவும் சின்னம்மை நோய் குறித்து எச்சரிக்கையாக இருக்க பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சின்னம்மை நோய் என்பது வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் காரணமாக ஏற்படும் மிகவும் எளிதில் பரவும் வைரஸ் தொற்று நோய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நபரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதில் பரவுகிறது என்றும், பாதிக்கப்பட்டவர் இருமும் போது அல்லது தும்பும் போது வெளிவரும் காற்று துளிகள் நோய் பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்பட்டுள்ள கொப்பளங்களில் இருந்து வரும் திரவம் மூலம் பரவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னம்மை நோய் லேசான காய்ச்சல், சோர்வு, தளர்ச்சி, பசியின்மை ஆகிய அறிகுறிகளுடன் தொடங்கி பிறகு உடலில் சிறிய நீர்த்திவளைகள் போன்ற கொப்பளங்கள் தோன்றி பின்னர் உடலெங்கும் பரவும் என்றும், கர்ப்பிணிகள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் ஆகியோருக்கு கூடுதல் பாதிப்பு ஏற்படுத்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து தனிமைப்படுத்துதல் மற்றும் சரியான பராமரிப்பு மேற்கொண்டால் இதை எளிதாக குணமாக்கி விடலாம் என்றும், இருமல், தும்பலின் போது வாய், மூக்கை மூட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன் சுத்தம், கைகளை அடிக்கடி கழுவுதல் மற்றும் நீர்ச்சத்து மிகுந்த ஆகாரங்கள், சத்தான உணவு உண்ண வேண்டும் என்றும், நோய் பாதிப்பு உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் முழுமையாக குணமடைந்த பிறகே அனுப்ப வேண்டும் எனவும், பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் உடைகள், படுக்கை விரிப்புகளை கிருமி நாசினி அல்லது சுடு தண்ணீரில் சுத்தம் செய்தல், நோய் அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக அவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து
செல்லவும், மேலும் தகவல்களுக்கு 104 என்ற 24 மணி நேர தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவதில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு இடையே இழுபறி நீடித்து வருகிறது. தமிழகத்தில் மாநிலங்களவை திமுக எம்பிக்களாக உள்ள என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, திருச்சி சிவா, செல்வராஜ் மற்றும் அதிமுக தரப்பில் எம்பிக்களாக உள்ள தம்பிதுரை, ஜி.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. காலியாக உள்ள 6 எம்பி பதவிகளை நிரப்ப வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ள தேர்தல் ஆணையம், வேட்புமனு தாக்கல் மார்ச் 5ஆம் தேதி தொடங்கும் என கூறியுள்ளது. இன்னும் 2 நாட்களே வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவதில் இழுபறி நீடிக்கிறது. அதிமுக தரப்பில் உள்ள 2 எம்பிக்களில் தம்பிதுரைக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மற்றொரு இடத்தை பாமக தரப்பில் அன்புமணியும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனும் கேட்பதால் முடிவு எடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி உள்ளார். இதேபோல் திமுக தரப்பில் திருச்சி சிவாவுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 3 இடங்களை காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக ஆகிய கட்சிகளும் கேட்டு வருகின்றன. அதே நேரத்தில் திமுகவில் பலரும் கேட்பதால் இழுபறி நீடிக்கிறது. விழுப்புரத்தில் பட்ட பகலில் மோட்டார் சைக்கிள்களில் வந்த 4 பேர் கத்தியை காட்டி நகை தொழிலாளியை மிரட்டி சுமார் 4 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு சுமார் 6 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் ஜனகராஜ் கார்டன் பகுதியைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் சென்னையிலிருந்து தங்க கட்டியாக வாங்கி வந்து ஜிமிக்கி, மோதிரம் போன்ற நகைகளை செய்து மீண்டும் கடைகளுக்கு கொடுத்துவிடும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் தான் செய்த 2 கிலோ நகையை எடுத்துக்கொண்டு அவர் சென்னை செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் ரயில் நிலையம் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்தொடர்ந்து 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் கத்தியை காட்டி மிரட்டி நகையை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை நடத்திய காவல்துறை உயர் அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். ஈரான், இஸ்ரேல் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் நடான்ஸ் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய அணுசக்தி மையத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்கியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டு IAEA எனப்படும் சர்வதேச அணுசக்தி அமைப்பு ஆளுநர்கள் குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. அங்கு ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பிற்கான ஈரானின் தூதர் தாக்குதலை உறுதிப்படுத்தினார். சர்வதேச அணுசக்தி அமைப்பு இயக்குநர் ரஃபேல் மரியானோ குராசி பிராந்திய பாதுகாப்பு நிலைமை குறித்து கவலை தெரிவித்ததுடன் கதிரியக்க கசிவு ஏற்படும் சாத்தியம் உள்ளதாக எச்சரித்தார். அதே நேரத்தில் ஈரான் குற்றச்சாட்டை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மறுத்துள்ளன. லெபனானின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட நகரங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் பாதுகாப்பு படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஹிஸ்புல்லா ஆயுத கிடங்குகள் அமைத்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பதால் எந்த நேரத்திலும் வான் தாக்குதல் நடைபெறலாம் என தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் குறைந்தது 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 31க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் முழுவதும் வான்வெளி தாக்குதல் காரணமாக புகைமூட்டமாக காணப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரானின் ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகிறது. இதையடுத்து லெபனான் அரசு அளித்துள்ள தகவலின்படி இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்ததாகவும் 149 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளனர்.
சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக பகுதியை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல் முயற்சி நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதல் எச்சரிக்கை சைரன் ஒலிக்கப்பட்டதை அடுத்து தூதரக ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்த அமெரிக்கர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர். தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் அல்லது உயிரிழப்பு குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. முதற்கட்ட தகவல்படி சவுதி பாதுகாப்பு படைகள் வான்வழி தற்காப்பு அமைப்புகள் மூலம் தாக்குதல் முயற்சியை முறியடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் பிராந்தியத்தில் பதற்றம் நிலவி வருகிறது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்ற தனது நிலைப்பாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதியாக உள்ளதாக வெள்ளை மாளிகை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடாது என்று இதுவரை 74 முறை அவர் வெளிப்படையாக எச்சரித்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாத யூனியன் உரையிலும் ஈரான் உலகளவில் பயங்கரவாதத்திற்கு நிதியளிக்கும் நாடு என குறிப்பிட்டு அவர்கள் அணு ஆயுதம் ஏந்த நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார். ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக வான்வெளி மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட விமான சேவையை இயல்பாக்கும் வகையில் இண்டிகோ நிறுவனம் சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவிற்கு 4 சிறப்பு விமானங்களை இயக்குகிறது. ஜெட்டாவிலிருந்து மும்பை, ஹைதராபாத், அகமதாபாத் நகரங்களுக்கு இன்று இந்த விமானங்கள் இயக்கப்படுகின்றன. முன்பதிவு செய்தும் பயணிக்க முடியாத பயணிகளுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் தகவல்களுக்கு கூட்டல் 911246173838 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அறிவிப்பு பெறாமல் விமான நிலையத்திற்கு வர வேண்டாம் என்றும் பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானம் சில மணி நேரத்திலேயே மீண்டும் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் பதற்றம் அதிகரித்ததை தொடர்ந்து துபாய் வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அதிகாலை 3:50 மணிக்கு 37 பயணிகளுடன் துபாய் புறப்பட்ட விமானம் சுமார் 4 மணி நேரம் பறந்த பின்னர் மீண்டும் சென்னை திரும்பியது. விமானத்திலிருந்த 30 இந்தியர்கள் மற்றும் 7 வெளிநாட்டு பயணிகள் இறக்கப்பட்டு அவர்களின் பயணம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகில் உள்ள 71 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணையில் பாசனத்திற்காக தொடர்ச்சியாக நீர் வெளியேற்றம் காரணமாக நீர்மட்டம் தற்போது 42 அடியாக குறைந்துள்ளது. மதுரை, திண்டுக்கல் பகுதிகளுக்காக மீண்டும் கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டதால் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. மேலும் அணையில் சுமார் 15 அடி வரை வண்டல் மண் படிந்துள்ளதாக கூறப்படுகிறது. நீர்மட்டம் குறைந்துள்ளதால் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக 5 மாவட்ட மக்களும் விவசாயிகளும் கவலை தெரிவித்துள்ளனர்.